ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆர்டிஇ அட்மிஷன் இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டீஸை தான் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆர்டிஇயில் ஸ்கூல் அட்மிஷன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ணதுனால இப்போ வந்து அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ வந்து மாணவர் சேர்க்கை இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆர்டிஇன்னா என்னன்னே தெரியல, ஃப்ரீயாக ஸ்கூலில் எப்படி படிக்கிறது, பசங்களை சேர்க்கறது அப்படின்ட்டு தெரிலன்னா செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றின அந்த அட்மிஷன் டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாத்தையுமே செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு என்னன்னு புரியும், அது ஆர்டின்னா என்ன, ஆர்டி ஆக்டர்னா என்ன அப்படின்ட்டு. ஓகேவா? இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் தமிழில் வந்து 2009 இதை வந்து கொண்டு வந்தாங்க, ஆர்டிஇ. ஓகேவா? இந்த 2025-26க்கு இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இதில் வந்து என்னென்ன டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அனைத்து சிறுபான்மை அல்லாத தனியார் பள்ளிகளில், ஓகேங்களா, எல்கேஜி இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, ஓகேவா, ஸ்கூல் எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி 25% வந்து இடஒதுக்கீடு வந்து அதில் ஒதுக்குவாங்க. ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 100 பேர் படிக்கிறாங்கன்னா, அதில் 25 மாணவர்கள் இந்த ஆர்டியில வந்து சேர்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? அத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதற்கு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆர்டிஇ வெப்சைட்ல நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நெறைய பேர் வந்து ஸ்கூல் வந்து சேர்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் என்ன பண்றது அப்படின்னா, அதே ஸ்கூல்ல அ பசங்கள வந்து சேர்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆர்டியின் கீழ நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. சப்போஸ் அதில வந்து முன்னுரிமைகள்லாம் யார் யாருக்கு குடுக்குறாங்கன்னா, ஆதரவற்றோர், அவங்களோட குழந்தைகளுக்கு, இல்ல எச்ஐவி பாதிக்கப்பட்டோர், இல்ல மாற்று பாலினத்தவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கான ஒதுக்கீடுகள், அந்த மாதிரி எல்லாம் வந்து முன்னுரிமை, அவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை குடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்க ஆல்ரெடி ஸ்கூல்ல சேர்ந்து, அது பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ந்து நீங்க வந்து ஃபீஸும் கட்டிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து இந்த ஆர்டியில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா, அதனோட ஃபீஸுமே வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இது வந்து இலவச கட்டாய கல்வி திட்டம். சரிங்களா? ஃப்ரீயா படிக்கிறதுக்கு தான் வந்து இத வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் நீங்க புகார்கள் ஏதாச்சும் தெரிவிக்கணும்னா, அதுக்கான நம்பருமே நாங்க சொல்லுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கூல்ல ஏதாச்சும் இடையூறு ஏற்பட்டா, நீங்க வந்து கம்ப்ளைண்ட்டும் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ அதில வந்து பார்த்தீங்கன்னா, 6/10/2025 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர் சேர்க்கைக்கு அறிவிப்பு வந்து வெளியிட போறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதனோட நிலவரமுமே வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில 25% இடஒதுக்கீடு இஎம்ஐஎஸ் லாகின்ல அத வந்து பதிவு பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில யார் யாரெல்லாம் தகுதியா இருக்கிறாங்களோ, அவங்களோட எல்லா சான்றிதழுமே வந்து பதிவேற்றம் பண்ணுவாங்க 9ஆம் தேதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா வந்து இந்த ஆர்டிஇல யார் யாரெல்லாம் சேர்க்கிறாங்கன்ட்டு 14/10/2025 அன்னைக்கே வந்து அ லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து அஃபிஷியலா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம, இங்க வந்து வெ வெப் அ மெயில் ஐடி குடுத்துருக்காங்க. அண்ட் உதவி எண்ணுமே வந்து குடுத்துருக்காங்க. அதான் உங்களுக்கு ஏதாச்சும் இடையூறு ஏற்பட்டா, நீங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து அஃபிஷியலா கவர்மெண்ட் சைட்ல இருந்து தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இது எல்லாருமே பயன்படுத்திக்கணும். அதுக்கு கொண்டு போய் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணா தான் வந்து தெரியும். ஓகேவா? எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது அண்ட் மறந்துட்டும் இருப்பீங்க. எல்லாரும் வந்து ஸ்கூல் சேத்தாச்சு. இனிமே ஒண்ணும் கிடையாது. ஆர்டிஇ வராது அப்டின்ட்டு. பட் வந்திருக்கு. அது எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கு. ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.